السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العليم. وقال حضرت صلى الله عليه وسلم: تحفة المؤمن الموت. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணித்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமிக்கு மேலால யாருடைய மௌத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவானோ அப்படியான ஒரு மௌத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சகோதரிக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய இறுதி முடிவை எந்த நேரத்தில், எந்த இடத்துல, எந்த வார்த்தையோடு நானும் நீங்களும் மௌத்தாகுவதை படைத்த ரபுல் ஆலமீன் சந்தோஷப்படுவானோ, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு யாருக்கு இருக்குமோ அப்படியான மக்களாக இந்த பூமியில வாழ்ந்துட்டு மதீனா முனவராவில் வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கனிமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றான். எவ்வாறு இந்த பெண்மணி இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்து எவ்வளவு காலம் வாழ்வு என்பது எவ்வளவு கற்பனைகள் இருந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முடிவு 13 வயதுல நீ என்னுடைய இடமாகிய அந்த சுவர்க்கத்துடைய காட்சியின் பக்கம் நீ வர வேண்டும், நீ உன்னுடைய வயதில் இருந்து நீ மதரசாவில் சேர வேண்டும், குர்ஆன்ல இந்த பகுதியை மனனம் செய்ய வேண்டும், தீனுடைய ஹிதமத்துல நீ பணிவிடை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் இருக்கும்போது உன்னை சந்திக்க நான் விரும்புகிறேன் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ் இந்த பெண்மணிய ரப்பின் பக்கம் அழைத்திருக்கிறான். கனிமான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நானும் நீங்களும் ஒரு நாள் சந்திக்க இருக்கின்றோம். நானும் நீங்களும் ஒரு நாள் ரப்ப சந்திக்க இருக்கின்றோம். அந்த சந்திக்கக்கூடிய நேரம் என்னுடைய கல்பு, உங்களுடைய கல்பு, ரப்புல் ஆலமீன் யாருடைய கல்பு வெளிச்சமாக இருக்குமோ அந்த கல்பை பார்த்து படைத்த ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகின்றான். இந்த சகோதரி கல்பில் குர்ஆனை சுமந்தவர்களாக, அல்லாஹுடைய வஹீயுடைய அந்த குர்ஆனை சுமந்தவர்களாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, எந்த குர்ஆனின் மூலமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதோ, எந்த குர்ஆனை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கற்றுக் கொடுத்தார்களோ அந்த பரிசுத்தமான கலாம கல்பில் சுமந்தவராக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ரப்பின் பக்கம் திருப்பியிருக்கிறான். கனிமான மேலான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, வெறுமனே அந்த பெண்மணி அல்ல, அந்த பெண்ணுடைய கல்பில் இருக்கக்கூடிய குர்ஆன் அதை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷப்படுகின்றான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு என்று குடும்பம் இருக்கிறது. அஸ்ராஃபி உம்மா ஹம்லுல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய குடும்பம் யாருண்டா ஹம்லுல் குர்ஆன். யாரு கல்புல அல்லாஹ்வுடைய குர்ஆன் அந்த வஹியை சுமந்திருக்கிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமானவர்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் குர்ஆனை சுமந்த ஒவ்வொரு ஹாஃபிலையும் ஹாஃபிலாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஓத சொல்லுவான். இந்த குர்ஆன் எங்கன ஓதி முடிக்கப்படுகிறதோ அதுதான் ஒரு ஹாஃபிதுடைய அது தரஜான்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான மேலான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, என்னுடைய கல்பிலையும் உங்களுடைய கல்பிலையும் குர்ஆன்ல இருந்து எத்தனை பகுதிகள் மனனமாக இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆன்ல இருந்து எத்தனை சஃபா மனனம் இருக்கிறது. நாளைய கியாமத்துடைய நாளையில் இந்த குழந்தை அல்லாஹ் ஓத சொல்லுவான். இதில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள், கவலையாக இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய குழந்தைய குர்ஆனை சுமக்க வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனோடு ரப்பின் பக்கம் அழைத்திருக்கிறானே, இது பெற்றோருக்கு கிடைச்ச, அந்த குடும்பத்துக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையில் உம்மா வாப்பாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிரீடம் அணிவிக்கப்படும், நெற்றியில் கிரீடம் அணிவிக்கப்படும். பெற்றோர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ் இந்த கிரீடம் எதுக்காக நீ தந்திருக்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியன் இருக்கிறது, இது தன்னுடைய வீட்டுடைய கூரையில் இருந்த எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குமோ இதைவிட பிரகாசமாக இருக்கும். அந்த தாய்க்கும் தந்தையுடைய தலையில் அந்த கிரீடம் அணிவிக்கப்படும். இருவர்களும் கேட்பார்கள், யா அல்லாஹ் எந்த அமலுக்காக நீ தந்திருக்கிறா? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், உன்னுடைய குழந்தைக்கு நீ குர்ஆனுடைய இல்ம், அந்த வஹீயுடைய இல்மை நீ கொடுத்திருந்தா உன்னுடைய குழந்தைகள்
குர்ஆனை சுமந்திருந்தார்கள். அந்த குர்ஆனுக்காக வேண்டி இன்று இந்த உன்னையும் உன்னுடைய இந்த குழந்தையுடைய தாயும் தந்தையும் இந்த இடத்தில் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். கனிமான மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதை பார்த்து இருக்கக்கூடிய ஏனைய பெற்றோர்கள் இதை பார்த்து கவலைப்படுவார்கள். இது போன்று என்னுடைய குழந்தை ஆக்கியிருக்க கூடாதா? அல்லாஹ் எனக்கு எத்தனை குழந்தையை தந்திருந்தான், ஒரு குழந்தையை கூட ஆக்காம வந்து விட்டனே, அந்த இடத்தில் கை செய்தப்படுவார்கள். கனிமான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த குழந்தை கடைசி நாட்கள் அந்த வைத்தியசாலைக்கு போறதுக்கு முன்னால் அந்த கட்ட குர்ஆனை தான் மட்டும் அமல் செய்யக்கூடாது, இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோரோடு சேர்ந்து அந்த தாவத்துடைய மைதானத்துல கரத்தி என்ற பகுதியில் அந்த 3 நாட்களை முடித்து விட்டு வந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சுகளை கேட்டுவிட்டு, இந்த பெண்மணிக்கு அந்த காய்ச்சல் என்ற ஒரு நோய் வந்திருக்கிறது, அந்த வருத்தத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்மணி ரப்பின் பக்கம் அழைத்திருக்கிறான். கனிமானவர்களே, தான் சுமந்த குர்ஆன் தனக்கு மட்டும் இருக்க கூடாது, தான் சுமந்த குர்ஆன் இருக்கிறது, இதை நான் உம்மத்துக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாய் தந்தையுடைய அந்த வழிகாட்டல், அந்த குடும்பத்துடைய வழிகாட்டல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சுமந்து அந்த கற்கக்கூடிய காலத்தில் எடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி சொல்லுகிறார்கள், போகக்கூடிய நேரம் யார் வஃபாத்தாகுவார்களோ சுவர்க்கவாசின்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்க்கையில் வெட்கப்பட வேண்டும். எங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் இந்த குர்ஆனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். யாரெல்லாம் வாழ்க்கையில் குர்ஆனை படிக்கலையோ, வாழ்க்கையில் இரத்த கண்ணீர் வடிங்கள். வாழ்க்கையில் யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாதோ, வாழ்க்கையில் இரத்த கண்ணீர் வடிங்கள். 13 வயதை அடைந்த இந்த பெண்மணி வெறுமனே கல்பில் குர்ஆனுடைய அறப்பகுதி, குர்ஆனுடைய 18 ஜுஸ்களை சுமந்த ஒரு பெண்மணியாக இந்த ரப்புக்கு முன்னால் வந்திருக்கிறாள். கனிமானவர்களே, இந்த குர்ஆன் இந்த பூமிக்கு மேலால் ஒரு வழிகாட்டியாக இந்த பெண்மணி தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை அந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்பது சாட்சியாக இருக்கிறது. வாலிபர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் தயாராகும். எங்களோட குழந்தைகளை குர்ஆனுக்கு அர்ப்பணிப்போம், குர்ஆனை தொடர்படுத்துவோம். அந்த வகையுடைய அந்த குர்ஆனை விட இந்த பூமிக்கு மேலால் ஒரு சிறந்த ஒரு இல்மு கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையில் பெரும் பட்டதாரிகளாக வரலாம், இன்ஜினியர் வரலாம், லோயர் வரலாம், எவ்வளவு விஞ்ஞானி வரலாம். யாரு வந்தாலும் அங்க கேட்கப்படக்கூடிய கேள்வி குர்ஆனை மட்டும் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாசியை பார்த்து ஓத சொல்லியிருக்கிறான். ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் ஆலிம்களையும் பார்த்து அல்லாஹ் குர்ஆனை ஓத சொல்லியிருக்கிறான். உங்களோட குழந்தைகள் முழு மக்களுக்கு முன்னால அந்த முத்து மேடைக்கு மேலால் ஏறி அந்த சுவர்க்கத்தில் இருந்து உங்களோட குழந்தைகள் ஓதக்கூடிய நேரம் இந்த காட்சியை விட எந்த காட்சி பெற்றோருக்கு இருக்கிறது? மேலான வாலிபர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தன்னுடைய குழந்தைகள் இந்த பூமிக்கு மேலால அற்பமான அழியக்கூடிய பூமிக்கு மேலால இன்று மக்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு பாடலை படித்துவிட்டு அதில் வென்று விட்டால் நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம், வாகனத்தில் ஏறி நாங்கள் ஊர்வலம் செல்கின்றோம். அல்லாஹு அக்பர். இந்த நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த குழந்தை, இந்த சின்ன குழந்தை அந்த குர்ஆனை சுமந்து கொண்டு ஊர்வலம் சுத்த இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையில் பாக்கியம். அதன் பக்கம் குழந்தைகளை திருப்போம், அந்த சுவர்க்கத்தின் பக்கம் குழந்தைகளை திருப்போம். இந்த கபருக்காக வேண்டி நானும் நீங்களும் எங்களுடைய குழந்தைகளை உருவாக்குவோம். இந்த பெற்றோர்கள் இந்த பெற்றெடுத்த இந்த குழந்தை குர்ஆனை சுமந்து விட்டு இந்த கபருக்கு வந்திருக்கிறது, நிம்மதியான வாழ்க்கையின் பக்கம் வந்திருக்கிறது. இந்த பெண்மணி சொல்கிறார்கள், அந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குர்ஆனை சுமந்தார்களோ அந்த குர்ஆனோட சம்மந்தப்படுகிறது. இந்த குர்ஆன் நபிக்கு இருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு கொடுத்து, நபியின் மூலமாக சஹாபாக்கள் இது முழு தொடராக வந்திருக்கிறது. இந்த பிள்ளையுடைய தொடர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறது. கனிமானவர்களே, எல்லாருடைய தொடர் உலகத்தில் ஒரு துறையில் படித்துவிட்டால் அந்த தொடர் யார் படித்தார் என்று சொல்ல முடியும். ஆனா நானும் நீங்களும் குழந்தைகளை குர்ஆனோட சம்பந்தப்படுத்திவிட்டால் அந்த குர்ஆனுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருக்கு அந்த குர்ஆன் தொடர்பாகிறது. அதனால் பூமிக்கு மேல வாழக்கூடிய காலம் எல்லாருடைய பெண் குழந்தைகளும் தான், ஆண் குழந்தைகளும் தான். வாழ்க்கையில அல்லாஹ் தந்த அந்த பாக்கியமான குழந்தைகளை ஏன்றளவுக்கு எல்லா குழந்தைகளையும் அந்த குர்ஆனோட அர்ப்பணிங்க, ஹதீஸோட அர்ப்பணிங்க. கஷ்டமாக இருக்கிறதா? குறைந்தது ஒரு குழந்தைய சரி அந்த குர்ஆனுக்கு, அந்த ஹதீஸுக்கு
அந்த நுபுவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு குழந்தைய சரி இந்த பூமிக்கு மேலால உருவாக்கிவிட்டு இந்த கபருக்கு வருவோம். அந்த குழந்தைகள் கேட்கக்கூடிய துவாக்கள் தான் எங்களுடைய கபருக்கு வர இருக்கிறது. இந்த குழந்தை வாழக்கூடிய காலங்கள் உஸ்தாதுமார் இருக்கிறார்கள். உஸ்தாதுமார்கள் இந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். உஸ்தாதுமார்கள் இந்த குழந்தைக்கு துவா செய்வதாக இருந்தா இந்த குழந்தை எந்த அளவுக்கு அந்த உஸ்தாதுமாரோட பழக இருக்கும். அந்த பாடங்கள் திறமையான ஒரு குழந்தை, வாழ்க்கையில தஹஜ்ஜுல பேணுதலாக வாழ்க்கையில தஹஜ்ஜுத்தை கடைபிடித்த ஒரு பெண்மணி இங்க வந்திருக்கிறார். அதனால் நானும் நீங்களும் வாழ்க்கையில் பாக்கியமாக இருப்போம். எங்களோட குழந்தைகளையும் வாழ்க்கையில சிறந்த குழந்தைகளாக இந்த பூமிக்கு மேலால் உருவாக்கிவிட்டு படைத்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் எல்லாரையும் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் நபிய்யி உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் صلاة دائمة مقبولة تؤدي بها أن حقه العليم. اللهم اغفر لها وارحمها. اللهم اغفر لها وارحمها. اللهم اغفر لها وارحمها. يا الله அன்பாளனே சங்கையாளனே கிருபையுள்ளவனே எழுவான மேலு பூமி படைச்சினை பரிபாலனை செய்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாரையும் மன்னிச்சு கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாரையும் பொருந்து கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவருடைய விருப்பத்துக்குரிய நல்லடியார்களாக எல்லாரையும் கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானி யா அல்லாஹ் அந்த பெண்மணி நீ பொருந்து கொள்ளியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் அழியக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு உண்மையான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் அவனுடைய விருப்பமான யா அல்லாஹ் குர்ஆனை சுமந்துட்டு வந்திருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பெண்மணி நீ கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பெண்மணி கபூல் செஞ்சு கொள்ளியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டோம் யா அல்லாஹ். வாழக்கூடிய காலங்கள் மனித அடிப்பு ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும் யா அல்லாஹ். எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து மறைத்தருள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உயர்ந்த பதவியில கொடுத்துரு யா அல்லாஹ். உயர்ந்த பதவியை கொடுத்துரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே முழு குர்ஆனை மனனம் செஞ்ச கூட்டத்தில் இந்த குழந்தையை சேர்த்துக்கொள் யா அல்லாஹ். முழு குர்ஆனையும் சுமந்த கூட்டத்தில் சேர்த்துக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த குழந்தைகள் இந்த உஸ்தாதுமார்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் குடும்பத்தார் கவலையில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லாருக்கும் பொறுமையை கொடுத்துரு யா அல்லாஹ். மனதைரியத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். உஸ்தாதுமார்கள் இந்த குழந்தைக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ஓதக்கூடிய காலங்கள் எல்லாருடைய அன்பாக பழகிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவனு தீனுக்காக அலைஞ்ச ஒரு பெண்மணி யா அல்லாஹ். சின்ன வயதிலிருந்து தீனுக்காக அவனை பாடுபட்ட ஒரு பெண்மணி யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே குர்ஆனை சுமந்துட்டு வந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உயர்ந்த பதவியை கொடுத்துரு யா அல்லாஹ். கபரை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். சுவர்க்கத்துடைய பூங்கானமாக்கிறியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுத்தரு யா அல்லாஹ். கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு இலகுவான முறையில் பதில் சொல்லக்கூடிய பாக்கி நஷீபை கொடுத்துரு யா அல்லாஹ். மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கொடுத்தரு யா அல்லாஹ். வழக்கறிஞர் அமலுடைய பட்டோலை கொடுத்தார் யா அல்லாஹ். அன்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுவர்க்கத்தில் சந்திக்கக்கூடிய பாக்கி நஷீபை கொடுத்திரு யா அல்லாஹ். நபியுடைய கரத்தால் மவுல் கௌசர் இருந்தக்கூடிய பாக்கி நஷீபை கொடுத்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே முழு கபராளிகளை மன்னிச்சு எல்லாருக்கும் சுவர்க்கத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். கலிமா சொன்ன எல்லாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். கலிமா சொன்ன அன்பு நபியுடைய உம்மத் எல்லாரையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். எல்லாருக்கும் மேலான சுவர்க்கத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். நாம் எல்லாரும் ஒரு நாளுடைய சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். எம் எல்லாருடைய இறுதியும் நல்ல முடிவாகிட்டா யா அல்லாஹ். எம் எல்லாருடைய இறுதியும் நல்ல முடிவாகிட்டா யா அல்லாஹ். கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். ஆபத்தான மௌத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். பயங்கரமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட பெயர்களோட தக்தீர்ல யா அல்லாஹ் ஷகி மூதவி நரகவாசின்னு பதிவு செய்யப்பட்டு அழிச்சிரு யா அல்லாஹ். சாயிதுகளா சுவர்க்கவாசின்னு பதிவு செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எம் எல்லாருடைய உள்ளங்கள் நஜீஸா இருக்கிறியா அல்லாஹ். உள்ளங்களை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். எம் எல்லாருடைய கல்பு சுத்தமா இருக்கக்கூடிய நேரம் உன்னை சந்திக்க ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். எம் எல்லாருடைய கல்பை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு கல்பை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். குர்ஆனை கொண்டு எங்களை கல்பை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய விருப்பத்துக்குரிய நல்லடியார்களா இந்த பூமிக்கு மேலா வாழ்வதற்கும் எல்லாருக்கும் உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லாருடைய மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபா நஷீபாக்கித்தா யா அல்லாஹ். எங்களை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். எங்களை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். எம் எல்லாரையும் மன்னிச்சு எங்களுக்கு மௌத்தத்தா யா அல்லாஹ். எங்களை மன்னிக்காம எங்களை மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த நேரத்துல யா அல்லாஹ் எந்த இடத்துல யா அல்லாஹ் எந்த வார்த்தையோடு நாம் எல்லாரும் வஃபாத்தாக நீ பார்த்து சந்தோஷப்படுவாய் அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அந்த வார்த்தையோடு வஃபாத்தாக தயாராகிவிட்டோம் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எல்லாருடைய இறுதி முடிவு மதீனா முனவராவில் யா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரம் சுஜூதுல் வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவுல மதீனாவில் வஃபாத்தாகி எல்லாருடைய கப்ர் ஜன்னத்துல் பகீல் ஆக்கித்தா யா அல்லாஹ். துஆ கபூல் செஞ்சுக்கொள் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லல்லாஹு அலா நபியிக்கல் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தனித்தனியாக துஆ செய்யுங்க.
வரகாத்துஹு.